Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஜெய்ஷ்-இ முகமது போன்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பதான் மாவட்டத்தில் கதியால் என்ற கிராமத்தில் இருந்து பிலால் அபித்யாய் ஷேரா, முகமது அயூப் கடிவாலா, முகமது பாலன்புரி என்ற காலி அயூப் சுன்சாரா, ஷஃப்யா ரைஸ் முக்தி மற்றும் முகமது ஹசன் கார்டியா ஆகிய 5 பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாத தொடக்கத்தில் குஜராத்தில் 7 பேர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் ஒருவர் என மொத்தம் 8 ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பதும் இவர்களில் பலர் பதான், அகமதாபாத், பனஸ்கந்தா மற்றும் பரூச் ஆகிய இடங்களில் உள்ள இஸ்லாமிய மத கல்வி நிலையங்களான மதரசாக்களில் பயிலும் மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 8 பேரும் குஜராத்தில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கை மூலம் நாட்டில் ரகசியமாக செயல்பட்டு வந்த பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பின் கட்டமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானின் ISI, பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் இந்தியாவுக்கு எதிரான ஜெய்ஷ்-இ முகமது போன்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத அடிப்படைவாத சிந்தனைகளை ஊட்டுவதன் மூலம் அவர்களை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றன. கைது செய்யப்பட்ட 8 பேரும் தாருல் இஸ்லாம் குஜராத் ஜெய்ஷ்-இ முகமது என்ற அமைப்பை உருவாக்கியதாகவும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அப்துல்லா மற்றும் முகமது உமர் ஆகிய பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜெய்ஷே முகமது இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பின் கொடி, அதன் தலைவர் மசூத் அசார் எழுதிய புத்தகங்களின் அச்சிடப்பட்ட பிரதிகள், அவருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் மற்றும் 1.3 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. 2ஆம் கட்ட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரும் வெடிகுண்டு தயாரிப்பதில் ஈடுபட்டு வந்ததாகவும் 2023க்கும் பிப்ரவரி 2026க்கும் இடையில் வெடிபொருள், டைமர் பொறிமுறைகள் மற்றும் வெடிக்கும் முறைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக வெவ்வேறு இடங்களில் 8 தனித்தனி முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இந்த குற்றவாளிகள் வெடிமருந்தின் கூறுகளான பொட்டாசியம் நைட்ரேட், கந்தகம் மற்றும் கரி ஆகியவற்றை அந்த நபர்கள் ஒரு ஆன்லைன் தளம் மற்றும் உள்ளூர் சந்தைகள் மூலம் பெற்றதாகவும், மேலும் கம்பியின் தரம் மற்றும் வெடிபொருட்களை அடைக்க பயன்படுத்தும் குழாய்களின் வகை குறித்தும் ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலையில் இன்ஸ்டாகிராம் பிரச்சாரம் தொடர்பாக இந்திய அல் qaeda-உடன் தொடர்புடைய 4 பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். கடந்த நவம்பரில் சீனாவில் பயிற்சி பெற்ற மருத்துவரான அகமது முஹியுதீன் சையத் தலைமையிலான 3 குற்றவாளிகள் பயங்கரவாத தாக்குதலுக்காக ரைசின் என்ற கொடிய நஞ்சை தயாரிக்க தீட்டிய சதித்திட்டம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. மேலும் கஸ்வா-இ-ஹிந்த் உள்ளடக்கம் மற்றும் RSS நிர்வாகிகளை குறிவைக்கும் திட்டங்கள் தொடர்பாக சில பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 12 மாதங்களில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லக்னோவில் உள்ள ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் அலுவலகத்தையும் டெல்லி மற்றும் அகமதாபாத்தில் உள்ள நெரிசலான மொத்த விற்பனை சந்தைகளையும் கண்காணித்ததாக இந்த 3 மீதும் குற்றஞ்சாட்டப்பட்டது. தொடர்ந்து கடந்த ஆண்டு செங்கோட்டை குண்டுவெடிப்பின் சாத்தியமான பயங்கரவாத தொடர்புகளை விசாரித்து வரும் NIA கடந்த மே மாதத்தில் அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 மீதும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. பெரிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக நிதி திரட்டவும், ஆட்களை சேர்க்கவும், பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தவும் இந்த பயங்கரவாதிகளின் சதி திட்டத்தை குஜராத் பயங்கரவாத தடுப்பு படை வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்து வருகின்றனர். இதன் மூலம் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.